ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு நல்ல சைடிஷாக ஒரு ரபடி கேப்சிகம் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்ஸ் அது நல்லா பார்த்துக்குங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருசாக வெங்காயமும் கேப்சிகமும் கட் பண்ணி ஃபுல் ஸ்பீடில் வதக்கி எடுத்துக்கலாம். அது அப்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஓரளவு நல்லா வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே வடைச்சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் அதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். அதிலே ஒரு 2 பச்சை மிளகாய் போல் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்ச தக்காளி விழுது அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். மசாலா பொருட்களை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதோட ஒரு 5 ஸ்பூன் போல் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஓரளவு கொதி வந்ததும் கேப்சிகமும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடணும். கொத்தமல்லி தலையை தூவி கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோட பரிமாறலாம். டின்னர் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.